IAS Academy. இந்த வீடியோல நாம கெமிஸ்ட்ரியோட previous year question answer part 2 பார்க்க போறோம். First question, which of the following is a chemical change? Which of the following is a chemical change? பின்வருவனவற்றில் வேதியியல் மாற்றம் எது? Okay, first one பாருங்க. Chemical change. First chemical change அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a change in which one or more new substance are formed. ஒரு மாற்றம் நடைபெறும் போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைபொருட்கள் உருவாகும். அதுதான் நம்ம வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இந்த வேதியியல் மாற்றம் ஒரு irreversible change, மீள முடியாத ஒரு வினை. ஓகே, வேதியியல் மாற்றம் ஒரு மீள முடியாத வினை, irreversible, மீள முடியாத வினை. Then original substance cannot be obtained by a newly formed product. Okay, புதிதாக உருவான பொருளிலிருந்து பழைய எது நம்ம கொடுத்தோமோ அதை திரும்ப நம்மளால பெற முடியாது இந்த வேதியியல் மாற்றத்துல. அதெல்லாம் வேதியியல் மாற்றம் எனப்படும். பாருங்க, கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா a change in which one or more new substance are formed is called chemical change. ஒரு சேஞ்ச்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும்போது அந்த சேஞ்ச்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் புதிதாக உருவாகி இருக்கும். அந்த புதிதாக உருவான பொருளோட அது வந்து irreversible இருக்கும், மீளக்கூடியதாக இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் வந்து cannot be obtained, நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. ஓகே, அப்படிப்பட்ட வினைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல எது கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரிங் ஆஃப் பட்டர், வெண்ணெய் புளித்தல். ஒரு வெண்ணெய் வந்து புளித்தல் கெமிக்கல் சேஞ்சா, இல்ல மேக்கிங் ஆஃப் ட்ரை ஐஸ் ஃப்ரம் CO2, மேக்கிங் ஆஃப் ட்ரை ஐஸ் ஃப்ரம் CO2, CO2 இருந்து உலர் பனியை உருவாக்குதல், அதாவது கார்பன் டை ஆக்சைடுல இருந்து உலர் பனியை உருவாக்குதல் ஒரு வேதியியல் மாற்றமா, இல்ல ஹீட்டிங் a platinum wire, பிளாட்டினம் கம்பியை சூடாக்குதல் ஒரு வேதியியல் மாற்றமா, ஆர் அயன் மேக்னடைசேஷன், அதாவது இரும்பு காந்தமயமாக்குதல் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, வெண்ணெய் புளித்தல். ஒரு வெண்ணெய், இந்த சேஞ்ச்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு பாருங்க. ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ், ஒரு வெண்ணெயோட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும்ல, வெண்ணெயோட டேஸ்ட் ஒரு நல்ல டேஸ்ட்ல இருக்கும். பட் வெண்ணெய் புளித்தா எப்படி இருக்கும், ஒரு புளிப்பு சுவையா, அது வந்து நிறைய பாக்டீரியாஸ் மைக்ரோ ஆர்கானிசத்தால இன்னொரு பொருளா அது உருவாகி இருக்கும். ஓகேவா, அப்போ இது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். வெண்ணெய் புளித்தல்ல இன்னொரு புதிய ப்ராடக்ட் வந்து உருவாகி இருக்கும். அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச். திரும்ப இந்த வெண்ணெய் நல்ல வெண்ணெயா இருக்கிறதுல இருந்து நம்ம புளித்த வெண்ணெயிலிருந்து நல்ல வெண்ணெயை நம்மளால பிரித்தெடுக்க முடியாது திரும்ப ஒரு வினை நடைபெற்று முடிஞ்சிச்சுன்னா. ஸோ திஸ் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச், இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். திரும்ப செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு உலர் பனியை உருவாக்குதல். சரியா, கார்பன் டை ஆக்சைடை ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா திட கார்பன் டை ஆக்சைடு என்ன சொல்றாங்கன்னா ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க. திட CO2 என்ன சொல்றாங்கன்னா ட்ரை ஐஸ். ஓகே, அந்த திட CO2வை நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன, திட CO2 மேக்கிங் ஆஃப் ட்ரை ஐஸ் ஃப்ரம் CO2. அப்போ கார்பன் டை ஆக்சைடுல இருந்து திட ஐஸ், ட்ரை ஐஸ் நம்மளால பெற முடியும். அப்படின்னா ட்ரை ஐஸை திரும்பவும் நம்ம ஹீட் பண்ணி நம்ம கார்பன் டை ஆக்சைடை பெற முடியும். ஸோ திஸ் இஸ் ரிவர்சிபிள், இது ஒரு இயற்பியல் வினை. ஓகேவா, இது வந்து இயற்பியல் வினை. செகண்ட் ஆப்ஷன் வந்து இயற்பியல் வினை. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஹீட்டிங் ஆஃப் பிளாட்டினம் ஒயர், பிளாட்டினம் கம்பியை சூடாக்குதல். நம்ம ஹீட் கொடுக்கும் போது அந்த பிளாட்டினம் கம்பி ரொம்ப சூடாக இருக்கும். திரும்ப அந்த ஹீட்டை திரும்ப எடுத்துட்டோம்னா பழைய நிலைமைக்கு அந்த பிளாட்டினம் கம்பி மாறும். சரியா, இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ், அதாவது இதுவும் ஒரு இயற்பியல் மாற்றம். ஓகே, பிளாட்டினம் கம்பியை சூடாக்குதலும் ஒரு இயற்பியல் மாற்றம். திரும்ப ஆப்ஷன் 4 பாருங்க, இரும்பு காந்தமாக்கல், அயன் மேக்னடைசேஷன். இப்போ ஒரு இரும்பு பக்கத்துல நம்ம அயன் மேக்னெட் கொண்டு போகும்போது அந்த இரும்பும் சேர்ந்து அந்த காந்த பண்பை இரும்பும் சேர்ந்து பெறும். சப்போஸ் நீங்க அந்த மேக்னெட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இரும்புல இருக்க காந்த பவரும் போயிடும். ஸோ இதுவும் ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான், இதுல ஒரு புதிய ப்ராடக்ட் உருவாகாது. அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
இந்த 4 ஆப்ஷன்ல நமக்கு வேதியியல் மாற்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சோரிங் ஆஃப் பட்டர் ஆர் வெண்ணெய் புளித்தல். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Rusting of iron is a common example of which? Rusting of iron is a common example of that. இரும்பு துருப்பிடித்தல் எதற்கு உதாரணம்? அது என்னதுக்கு? இயற்பியல் மாற்றம் ஆர் வெப்ப உமிழ் மாற்றம், வெப்ப மாற்றம் ஆர் வேதியியல் மாற்றம். இரும்பு துருப்பிடித்தல் எதற்கு உதாரணம் என்று கேட்கிறாங்க பாருங்க. பிசிக்கல் சேஞ்ச் அப்படி இயற்பியல் மாற்றம் அப்படின்னா ஒரு பொருளின் நிலைகள்ல ஏற்படுற மாற்றம். அந்த இயற்பியல் மாற்றம் பொதுவாக மீளக்கூடியது. ஓகே, அதோட பிசிக்கல் கேரக்டர்ஸ்ல ஏற்படுற மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா பிசிக்கல் சேஞ்சஸ் சொல்றாங்க. இந்த இயற்பியல் மாற்றம் திரும்பவும் மீளக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஐஸ் சொல்லலாம். ஓகேவா, இந்த ஐஸை நம்ம உருக வைக்கும் போது நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கும். திரும்ப இந்த வாட்டரை நம்ம ப்ரீஸ் பண்ணும்போது ஐஸ் கிடைக்கும். ஸோ இயற்பியல் மாற்றத்துல எந்த ஒரு புதிய பொருளும் உருவாகாது. அதோட பொருளோட நிலைகள் மட்டும்தான் மாறும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுல ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் இந்த இயற்பியல் மாற்றம். ஸோ இந்த இரும்பு துருப்பிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் முதல்ல இரும்பு துருப்பிடித்தல் ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ரஸ்டிங் ஆஃப் அயன், ஓகே, இரும்பு துருப்பிடித்தல் என்பது என்னது? இரும்பு வந்து நம்ம பழுப்பு ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து ஆக்சிஜன் மற்றும் வாட்டர் கூட வினைபுரிந்து அதன் மேற்பரப்பில் ஒரு ஆக்சைடு அயன் ஆக்சைடு படலத்தை உருவாக்குவது தான் என்னது? ரஸ்டிங் ஆஃப் அயன் சொல்றாங்க. இந்த ரஸ்டிங் ஆஃப் அயன் உருவாகும் போது நார்மலா இருக்க அந்த அயன் வந்து அதோட மேற்பரப்புல பழுப்பு நிறத்துல ரெட்டிஷ் எல்லோ கலர்ல ஒரு கிரே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆப்டெயின் பண்ணும். ஓகேவா, அந்த ப்ராடக்ட் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஸ்டிங், துருன்னு சொல்றாங்க. இந்த துருவுல இருந்து திரும்பவும் நம்மளால இந்த நல்ல ஒரு இரும்பை பிரித்தெடுக்க முடியாது. இது ஒரு மீள முடியாத வினை. ஸோ இந்த துருப்பிடித்தல் எந்த மாற்றமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா வேதியியல் மாற்றம். ஓகேவா, இந்த துருப்பிடித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். வெப்ப ஆற்றல் கிடையாது, வெப்ப உமிழ் மாற்றமும் கிடையாது, இயற்பியல் சேஞ்சு கிடையாது. சரியா, வெப்ப உமிழ் மாற்றம் அப்படின்னா என்னதுன்னா ஒரு வினை நடைபெறும் போது அதிகப்படியான வெப்பத்தை வெளியிட்டு ஒரு வினை நடந்தால் அது வெப்ப உமிழ் வினைன்னு சொல்லுவாங்க. வெப்ப மாற்றம் அப்படின்னா ஒரு ஹீட் கொடுக்கும் போது ஒரு பொருளோட நிலை மாறுறத வெப்ப மாற்றம் சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல பிசிக்கல் சேஞ்ச், எக்ஸோதெர்மிக் சேஞ்ச், ஹீட் சேஞ்ச் கிடையாது. இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஒரு கெமிக்கல் சேஞ்ச், அதாவது வேதியியல் மாற்றம். ஓகேவா, திரும்ப பாருங்க. தேர்ட் கொஸ்டின். Which of the following is an example of chemical change? பின்வருவனவற்றில் வேதியியல் மாற்றத்திற்கான உதாரணம் எது? முதல்ல உங்களுக்கு வேதியியல் மாற்றம் அப்படின்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சுட்டுனா நமக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், வேதியியல் மாற்றம் அப்படின்னா என்னதுன்னா ஒரு சேஞ்ச் நடைபெறும் போது ஒன் ஆர் மோர் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். தென் இது ஒரு irreversible ப்ராசஸ். இது வந்து என்னது? ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு cannot be obtained, திரும்ப நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சேஞ்சஸ் தான், மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பதங்கமாதல். பதங்கமாதல் அப்படின்னா என்னது? சப்ளிமேஷன் அப்படின்னா ஒரு திங்ஸ் வந்து சாலிட் நிலையில திட நிலையில இருக்கிற ஒரு பொருள் லிக்விட் நிலைமைக்கு மாறாம, லிக்விடுக்கு சேஞ்ச் ஆகாம ஒரேடியாக, சரியா, நேரடியாக வாயு நிலைமைக்கு, அதாவது கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுற ப்ராசஸ என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்ளிமேஷன், அதாவது பதங்கமாதல். பதங்கமாதல் அல்லது சப்ளிமேஷன் அப்படின்னா என்னன்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பொருள் லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகாமலேயே டைரக்டா கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுற ப்ராசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதங்கமாதல். ஸோ இந்த வேதியியல் மாற்றம் ஒரு பதங்கமாதல் ஒரு வேதியியல் மாற்றம் கிடையாது. பிகாஸ் இந்த கேஸை சாலிடை ஹீட் பண்ணும்போது நமக்கு கேஸ் கிடைக்குது, திரும்ப இந்த கேஸை நம்ம குளிர்விக்கும் போது அதே சாலிட் நமக்கு கிடைக்கும். சரியா, அப்ப இது வந்து ஒரு இயற்பியல் ப்ராசஸ். பதங்கமாதல் ஒரு பிசிக்கல் சேஞ்ச். தென் படிகமாக்கல் ஒரு என்னதான்? ஒரு பிசிக்கல் சேஞ்ச், இயற்பியல் மாற்றம். படிகமாக்கலும் பிசிக்கல் சேஞ்ச். திரும்பவும் நம்ம கிறிஸ்டலைட் ஆகுற அந்த படிகத்தை ஹீட் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கும்.
தென் வடித்தல் டிஸ்டிலேஷன், இது ஒரு என்ன டிஸ்டிலேஷனா ஒரு ப்ராசஸ், சரியா, ஒரு செயல்முறை. இது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் கிடையாது, இது ஒரு செயல்முறை. தென் நியூட்ரலைசேஷன் நடுநிலைப்படுத்துதல் அப்படின்னா when acid and base is combined to form a salt, ஒரு ஆசிட்டும் பேஸும் ரியாக்ட் ஆகும்போது கிடைக்கிற பை ப்ராடக்ட் தான் என்னன்னா சால்ட். ஓகேவா, ஆசிட்டும் பேஸும் சேரு கம்பைன்ட் ஆகுற இந்த ப்ராசஸ் என்ன சொல்றாங்கன்னா நியூட்ரலைசேஷன். என்ன நியூட்ரலைசேஷன், ஓகேவா, நடுநிலைப்படுத்தல். ஆசிட்டும் பேஸும் சேர்ந்து சால்ட் கிடைக்குது. இந்த கிடைச்ச சால்ட்ல நமக்கு ஆசிட் தன்மையோ பேஸ் தன்மையோ இருக்காது, ஒரு புதிய பொருள் உருவாகி இருக்கும். ஓகேவா, திரும்ப இந்த சால்ட்ல இருந்து நம்மளால இந்த ஆசிட்டையும் பேஸையும் திரும்ப பிரித்தெடுக்க முடியாது. ஸோ இது ஒரு எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். சரியா, நடுநிலைப்படுத்துதல் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அதோட கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க நியூட்ரலைசேஷன். சரி, அது பின்வரத்தில் எது வேதியியல் மாற்றத்திற்கான உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன் ஏன் வேதியியல் மாற்றத்திற்கு உதாரணம் அப்படின்னா ஆசிட் அண்ட் பேஸ் கம்பைன் டு ஃபார்ம் சால்ட். ஆசிட்டும் பேஸும் கம்பைன்டா நமக்கு சால்ட் கிடைக்குது. இந்த சால்ட் வந்து ஒரு புதிய ப்ராடக்ட். அதோட இந்த ஆசிட்டோட கேரக்டரோ பேஸோட கேரக்டரோ சால்ட்டுக்கு கிடையாது. தென் சால்ட்ல இருந்து நமக்கு திரும்பவும் இந்த ஆசிட் பேஸ் பிரித்தெடுக்க முடியாது, இது ஒரு இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். அதனால நியூட்ரலைசேஷன் ஒரு வேதியியல் மாற்றம். தென் ஃபோர்த் क्वेश्चन பாருங்க, dash is not a chemical change. இதுல எது வேதியியல் மாற்றம் இல்லை, இதுல பின்வருவனத்துல எது வேதியியல் மாற்றம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பேக்கிங் அண்ட் எக், முட்டையை வேக வைத்தல். முட்டையை வேக வைக்கும் போது முட்டை வந்து நம்ம ஒரிஜினல் ப்ராடக்ட், இப்ப வேக வைத்த முட்டையில இருந்து வேக வைக்காத முட்டையை நம்மளால பெற முடியுமா? ஹீட் பண்ணும் போதோ இல்ல அதுக்கு அழுத்தம் கொடுக்கும் போதோ அதை எவாப்ரேஷன் பண்ணும் போதோ நம்மளால வேக வைத்த முட்டையிலிருந்து வேக வைக்காத முட்டையை பெற முடியாது. சோ இது ஒரு வேதியியல் மாற்றம். சரியா, இது வந்து என்னதுன்னா ஒரு வேதியியல் மாற்றம், வேதியியல் மாற்றம், அதாவது கெமிக்கல் சேஞ்ச். தென் மெல்டிங் ஆஃப் ஐஸ், ஐஸ் வந்து உருகுதல். ஐஸ் வந்து உருகி நமக்கு என்ன கிடைக்கும்னா லிக்விட் வாட்டர் கிடைக்கும். ஓகேவா, திரும்பவும் இந்த வாட்டரை நம்ம பிரீஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், குளிர் பிரீஸ் பண்ணும்போது நமக்கு ஐஸ் கியூப் திரும்பவும் ஃபார்ம் ஆகும். இது வந்து ரிவர்சிபிள், இது ஒரு இயற்பியல் மாற்றம். ஐஸ் கட்டி உருகுதல் என்னது, இயற்பியல் மாற்றம், அதாவது பிசிக்கல் சேஞ்ச், இயற்பியல் மாற்றம். தென் பேக்கிங் a கேக், கேக் செயல்முறை. கேக் பண்ணும்போது நம்ம நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோம், அப்படி நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டு அதை ஹீட் பண்ணும்போது நமக்கு கேக் கிடைச்சிருக்கும். திரும்ப இந்த கேக் வந்து ஒரு புதிய ப்ராடக்ட், மைதா சுகர் இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா கேக்னு சொல்ற ஒரு புதிய ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ல இருந்து திரும்பவும் மைதா சுகர் எல்லாம் பிரிச்செடுக்க முடியாது. ஸோ இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஓகேவா, இது வந்து கெமிக்கல் சேஞ்ச். தென் ரோட்டிங் ஆஃப் பனானா, வாழைப்பழம் அழுகுதல், இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஏன்னா அழுகுன வாழைப்பழத்திலிருந்து நம்மளுக்கு வாழைப்பழம் அப்படின்னு சொல்ற ஒரு இதுல இருந்து அழுகிய நிலையில வாழைப்பழம் கிடைக்கிறது ஒரு புதிய ப்ராடக்ட். அழுகி இருக்க வாழைப்பழம் அப்படிலிருந்து நமக்கு நல்ல வாழைப்பழம் திரும்பவும் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ். இதுல எது வேதியியல் மாற்றம் இல்லை? ஆப்ஷன் பி மெல்டிங் ஆஃப் ஐஸ். மெல்டிங் ஆஃப் ஐஸ் கியூப் வந்து ஒரு இயற்பியல் மாற்றம். Then question number 5, which of the following is a physical change? பின்வருவனவற்றில் இயற்பியல் மாற்றம் எது? சரி, இதுல இயற்பியல் மாற்றம் எது அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கிரேப்ஸ், திராட்சையின் நொதித்தல், இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஓகே, நொதித்தல் அப்படின்னாலே அது கெமிக்கல் சேஞ்ச். ஏன்னா நொதித்தல் அப்படின்னா என்னதுன்னா பெரிய பெரிய large particles of a substance break down into small particles by yeast or bacteria. பாக்டீரியாவாலவோ ஈஸ்ட்னு சொல்லி ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்திலாவோ பெரிய மூலக்கூறுகள் சிதைந்து சிறிய மூலக்கூறுகளாக மாறும் நிகழ்வுதான் ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த நொதித்தல் ஒரு கெமிக்கல் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிள். தென் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பழங்கள் பழுக்க வைப்பது, பழங்களை பழுக்க வைப்பது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஓகே, பழங்கள் பழுக்கிறது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஏன்னா பழுத்த பழத்துல இருந்து நம்மளால பச்சை பழங்களே எடுக்க முடியாது. ஸோ இது கெமிக்கல் சேஞ்ச். தென் பனிக்கட்டி உருகுதல்,
லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல சொல்லியிருந்தேன், பனிக்கட்டி உருகுதல் ஒரு physical change. Then curling of milk, பால் சுருட்டுதல் also ஒரு chemical change. ஓகேவா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, melting of ice is a இயற்பியல் மாற்றம். melting of ice cube ஒரு பனிக்கட்டி உருகுதல் ஒரு இயற்பியல் மாற்றம். Then question number 6, what is the name of the process in which gas is directly converted into solid? நேரடியாக திடப்பொருளாக மாற்றப்படும் செயல்முறையின் பெயர் என்ன? ஓகே, ஒரு சாலிட் அதாவது ஒரு திண்மம் லிக்விடா மாறாம டைரக்டா கேஸ் ஸ்டேட் அதாவது வாயு நிலைக்கு மாற்றப்படும் ஒரு செயல்முறையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ளிமேஷன். ஓகே, சப்ளிமேஷன் தான் பதங்கமாதல் என்பது. ஸோ திண்ம நிலையில் உள்ள ஒரு பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றப்படும் நிகழ்வு பதங்கமாதல் எனப்படும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா சப்ளிமேஷன். ஓகே, நெக்ஸ்ட் 7th question, which of the following observation helps us to determine whether a chemical reaction has taken or not? ரசாயன எதிர்வினை மாறாமல் இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்க பின்வரும் அவதானிப்புகளில் எது நமக்கு உதவுகிறது? அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ், நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சில வழிமுறைகள் இருக்கு. சரியா? அது என்னது? இதுல பின்வருவனற்றில் எது நமக்கு உதவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி எந்த வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா ஹீட், லைட் ஆர் எனி அதர் ரேடியேஷன் எவால்வ்ட். சரி, ஹீட், லைட் ஆர் எனி அதர் ரேடியேஷன் may be given off. Okay, may be given off. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஏதாவது ஒரு ஹீட் இல்ல லைட் அதர் ஆர் எனி அதர் ரேடியேஷன் ஏதாவது ஒரு கதிர்வீச்சு வெளியில வரலாம், சில சமயம் வெளியில வரலாம். ஓகேவா? இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்படி நடக்கலாம். செகண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் மே பி ப்ரொடியூஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது சவுண்ட் மே பி ப்ரொடியூஸ், சவுண்ட் வந்து வெளிவரலாம், சவுண்ட் மே பி ப்ரொடியூஸ். தென் தேர்ட் என்ன சொல்றாங்கன்னா a change in smell may be take place. change in smell, அதோட ஸ்மெல் மனத்துல ஒரு சேஞ்ச் வரலாம், சேஞ்ச் இன் ஸ்மெல். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து சேஞ்ச் இன் கலர்ல சேஞ்ச் ஆகலாம், கலர் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், a gas may be formed. ஏதாவது ஒரு கேஸ் கூட ஃபார்ம் ஆகலாம். சரி, ஒரு கெமிக்கல் கேஸ் may be formed. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது இல்ல நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபாலோயிங் 5 பாயிண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். திரும்ப பாருங்க, ஹீட், லைட் ஆர் எனி அதர் ரேடியேஷன் மே பி கிவன் ஆஃப். ஏதாவது வெப்பம், ஒளி அல்லது ஏதாவது ஒரு கதிர்வீச்சு வெளிப்பட்டிருக்கலாம். செகண்ட் பாயிண்ட், சவுண்ட் மே பி ப்ரொடியூஸ், அதுல இருந்து சத்தம் வெளி வந்திருக்கலாம். தென் சேஞ்ச் இன் ஸ்மெல், அதோட ஸ்மெல் அதோட மனம் வந்து மாறி இருக்கலாம். சேஞ்ச் இன் கலர், அதோட கலர் வந்து மாறி இருக்கலாம். திரும்ப கேஸ் இஸ் ஃபார்ம்ட், ஏதாவது ஒரு கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கா இல்ல இல்லையா என்பதை நம்மளுக்கு காட்டுது. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 7th கொஸ்டின், which of the following observation helps us to determine whether a chemical reaction has taken or not? இந்த பின்வரும் ஆப்ஷன்ல எது நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சேஞ்ச் இன் ஸ்டேட், நிலை மாற்றம். ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும் போது அதோட நிலை கண்டிப்பா மாறும். ஓகேவா? தென் வாயு உமிழ்தல், இப்பதான் சொன்ன கேஸ் தேர் மேட் பி ஃபார்ம்டு. 5th கொஸ்டின் பாருங்க, 5th பாயிண்ட், கேஸ் மே பி ஃபார்ம்டு, வாயு உமிழ்தல் நடந்திருக்கலாம், அதோட கலரும் சேஞ்ச் ஆகும். ஸோ என்னது லாஸ்ட் ஆப்ஷன், ஆல் த ஆப்ஷன், இதுல எல்லாமே நடந்திருக்கும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்னது எல்லாமே நடந்திருக்கும். அதோட நிலை மாறும், ஒரு கேஸ் எமிஷன் ஆகும், தென் கலர் ஆல்சோ சேஞ்ச் ஆகும். ஓகே, அதோட ஆப்ஷன் என்னது ஆல் தீஸ் ஆப்ஷன். தென் 8th கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் இயற்பியல் மாற்றம் எது? which of the following is a physical change?
which of the following is a physical change? இதுல இயற்பியல் மாற்றம் எது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, வாட்டர் சேஞ்ச் டு ஐஸ். வாட்டர் ஐஸா சேஞ்ச் ஆகுது. ஓகே, வாட்டர் வந்து ஐஸா சேஞ்ச் ஆகுது. அப்போ நீர் பனிக்கட்டியா மாறுகிறது அப்படின்னா இது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ இது பிசிக்கல் சேஞ்ச், அதாவது இயற்பியல் மாற்றம். ஓகேவா, பிசிக்கல் சேஞ்ச், நீர் பனியாக மாறுதல் பிசிக்கல் சேஞ்ச். ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன்ஸ், மனிதர்களில் சுவாசம். சரியா, மனிதர்கள் விடுகிற சுவாசம் என்னது, ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஓகே, மனிதர்கள் விடுகிற சுவாசம் ஒரு கெமிக்கல் சேஞ்ச். பிகாஸ் நம்ம என்ன பண்றோம், ஆக்சிஜனை பிரீத் இன் பண்ணி உள்ளாடி திரும்ப நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறோம். அந்த ஆக்சிஜன் நம்மளோட டிஷ்யூஸ், நம்ம பிளட்ல எல்லாம் சீராக பரவி அது நம்மளுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த இது ஒரு பொருள் இன்னொரு பொருளா கன்வெர்ட் ஆனாலே அது என்னது, கெமிக்கல் சேஞ்சஸ். தென் மனிதர்களில் செரிமானம், டைஜஷன் இன் ஹியூமன்ஸ். டைஜஷன் அப்படிதான், நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் ஃபுட் மாலிகுல்ஸ் தான் நம்ம உடம்புல பிளட்ல எல்லாம் மிக்ஸ் ஆகாது. ஓகேவா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே தனியா செக்ரிகேட் ஆகி திரும்ப நம்ம எனர்ஜியா தான் நம்மளோட பிளட் சுகர்ல எல்லாம் கன்வெர்ட் கலக்கும். அதனால மனிதர்கள் செரிமானம் ஒரு கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச். தென் மேக்கிங் யோகர்ட் ஃப்ரம் மில்க், பாலில் இருந்து தயிர் எடுத்தல். பால்ல இருந்து தயிர் தயாரித்தலும் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான். ஓகேவா, ஏன்னா திரும்ப தயிர்ல இருந்து நம்மளால அந்த பாலை கொண்டு வர முடியாது. ஸோ இது கெமிக்கல் சேஞ்ச். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாட்டர் சேஞ்ச் டு ஐஸ் மட்டும்தான் நமக்கு என்னது, நீர் பனியாக மாறுதல் ஒரு பிசிக்கல் சேஞ்ச். ஓகேவா, தென் கொஸ்டின் நம்பர் 9. which of the following is not an example of chemical change? பின்வருவனவற்றில் எது வேதியியல் மாற்றத்திற்கு உதாரணம் இல்லை? பின்வருவனவற்றில் எது வேதியியல் மாற்றத்திற்கு உதாரணம் இல்லை, நாட் அன் எக்ஸாம்பிள். ஓகே, இதுல எது வேதியியல் மாற்றம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைஜஷன் ஆஃப் ஃபுட் இன் த பாடி, உடலில் உணவு செரிமானம் ஒரு கெமிக்கல் சேஞ்ச். இது கெமிக்கல் சேஞ்ச். தென் மேக்கிங் கர்ட் ஃப்ரம் மில்க், பாலில் இருந்து தயாரித்தல் தயிர் தயாரித்தல் என்னது, ஒரு கெமிக்கல் சேஞ்ச். தென் சேஞ்ச் ஆஃப் வாட்டர் இன்டு வேப்பர், நீரை நீராவியாக மாற்றுதல், இது ஒரு பிசிக்கல் சேஞ்ச். நீரை நீராவியாக மாற்றுதல் ஒரு பிசிக்கல் சேஞ்ச். தென் ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடித்தல் ஆல்சோ கெமிக்கல் சேஞ்ச். ஓகேவா, இதுல என்ன ஆப்ஷன், ஆப்ஷன் சி, சேஞ்ச் ஆஃப் வாட்டர் இன்டு வேப்பர் இஸ் நாட் ஏ கெமிக்கல் சேஞ்ச். அது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுல எது கெமிக்கல் சேஞ்ச் இல்ல, வேதியியல் மாற்றத்திற்கு உதாரணம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா அவரோட ஆப்ஷன் சி, சேஞ்ச் ஆஃப் வாட்டர் இன்டு வாட்டர் வேப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10. which of the following is a chemical change? பின்வருவனற்றில் வேதியியல் மாற்றம் எது? இதுல எது வேதியியல் மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, கன்வர்ஷன் ஆஃப் மில்க் இன்டு கர்ட், பாலை தயிராக மாற்றுதல் ஒரு வேதியியல் மாற்றம். ஓகே, இது ஒரு வேதியியல் மாற்றம். வேதியியல் மாற்றம், பிகாஸ் பால் வந்து தயிராக மாறுறது நொதித்தல் சொல்ற ஒரு ப்ராசஸ் நடவுறது. சில மைக்ரோ ஆர்கானிஸோட ஹெல்ப்பால ஒரு பொருள், பால் என்ற ஒரு பொருள் வந்து தயிர்ங்கிற இன்னொரு பொருளாக மாற்றமடையுது. சரி, அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே சேஞ்சா இருக்கும். திரும்ப தயிர்ல இருந்து பாலை நமக்கு கொண்டு வர முடியாது. அதனால இது ஒரு irreversible ப்ராசஸ். ஓகே, தென் சப்ளிமேஷன் ஆஃப் ட்ரை ஐஸ், உலர்பனியின் பதங்கமாதல். சரியா, உலர்பனியின் பதங்கமாதல் ஒரு இயற்பியல் மாற்றம். ஏன்னா திரும்பவும் உலர்பனியிலிருந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடை கொண்டு வர முடியும். ட்ரை ஐஸ் அப்படின்னா என்னன்னா திட கார்பன் டை ஆக்சைடு. ட்ரை ஐஸ் அப்படின்னா என்னதுன்னா திட CO2 கார்பன் டை ஆக்சைடு. இந்த திட கார்பன் டை ஆக்சைடு திரும்ப ஹீட் பண்ணும்போது நம்மளால கார்பன் டை ஆக்சைடை கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரு இயற்பியல் மாற்றம். இது ஒரு இயற்பியல் மாற்றம். Then dissolve sand in water, மணலை தண்ணீரில் கரைத்தல். தண்ணீர்ல மணலை கரைச்சா திரும்பவும் அந்த தண்ணீரை வடிகட்டணும்னா நமக்கு தண்ணீர் தனியா மணல் தனியா திரும்ப கிடைக்கும். ஓகேவா, இது அப்ப என்னது, இது ஒரு இயற்பியல் மாற்றம் தான், இயற்பியல் மாற்றம். நெக்ஸ்ட் டிசால்வ் சுகர் இன் வாட்டர், அதே மாதிரி தான் சர்க்கரையை தண்ணீரில் கரைத்தலும் ஒரு இயற்பியல் மாற்றம். ஏன்னா திரும்பவும் நம்மளால அந்த பொருளை எடுக்க முடியும். ஓகேவா, ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணி ஹீட் பண்ணி இல்லை எவாப்ரேஷன் பண்ணி கண்டென்சேஷன் பண்றது மூலமா அந்த திங்ஸ் நம்மளால கொண்டு வர முடியும்.
ஸோ ஆப்ஷன் ஏ பாலை தயிராக மாற்றுதல் மட்டும்தான் இதுல கெமிக்கல் சேஞ்ச், வேதியியல் மாற்றம். Then question number 11, which law states that mass cannot be produced or destroyed in a chemical reaction? வேதி வினைகளில் நிறையை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது என்று எந்த விதி கூறுகிறது? சரியா, வேதி வினைகள்ல எந்த விதியில நிறையை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு கூறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா law of conservation of mass. லாஸ்ட் ஆப்ஷன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மாஸ் கேன் நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட். ஆற்றல் நிறையை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது அப்படின்னு லா ஆஃப் கன்சர்வேஷன் லா சொல்லுது. ஓகேவா, என்ன சொல்லுது? பொருண்மை அழிவின்மை விதி என்ன சொல்றாங்கன்னா மாஸ் கேன் நெய்தர் கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட், நெய்தர் பி கிரியேட்டட் nor destroyed. அப்படின்னு எந்த விதி சொல்றது அப்படின்னா பொருண்மை அழிவின்மை விதி. பொருண்மை அழிவின்மை விதி என்ன செய்யுதுன்னா மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வேதி வினைகளில் நிறையை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது என்று எந்த விதி கூறுகிறது? ஆப்ஷன் டி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இது? திரும்பவும் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் சமன் செய்யப்பட்ட வேதியியல் சமன்பாடு வந்து கிரியேட் பண்றாங்க. சமன் செய்யப்பட்ட வேதியியல் சமன்பாடு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன்ல இருந்தா எடுத்திருக்காங்க. ஓகேவா, திரும்ப பாருங்க. அப்படின்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். இப்ப ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன் பாருங்க, லா ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னா என்னது? ஆற்றல் பாதுகாப்பு விதி அப்படின்னா என்னது? ஆற்றல் கன்சர்வேஷன்னா எனர்ஜி கேன் பி கிரியேட்டட் ஆர் destroyed. ஓகே, இதுல வந்து ஆற்றல் லா ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னா எனர்ஜியை உருவாக்கவோ ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இங்க நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நிறையை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது என்று எந்த விதி கூறுகிறது அப்படி கேட்டீங்கன்னா பொருண்மை அழிவின்மை விதி. ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது என்று எது கூறுதுன்னு கேட்டா ஆற்றல் பாதுகாப்பு விதி. சரியா, தென் தலைகீழ் விகித விதி, நிலையான விகித விதி எல்லாம் இது கூறல. இதெல்லாம் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் எல்லாம் ராங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, the balanced chemical equation corresponds to. okay, the balanced chemical equation correspond to. சமன் செய்யப்பட்ட வேதியியல் சமன்பாடு என்பது எதை பொறுத்து இருக்குன்னா பொருண்மை அழிவின்மை விதி, law of conservation of mass. சமன் செய்யப்பட்ட வேதியியல் சமன்பாடு எதை பொறுத்து இருக்குன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். பிகாஸ் போன கொஸ்டின்ல தான் சொல்லியிருந்தேன் பொருண்மை அழிவின்மை விதி வந்து சமன் செய்யப்பட்ட சமன்பாடு வேதியியல் சமன்பாடுல உதவுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், சமன் செய்யப்பட்ட வேதியியல் சமன்பாடு என்பது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. during a chemical reaction the sum of the masses of the reactant and product remain unchanged. What is this called? ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகும் விளை பொருட்களின் மொத்த நிறையானது வினைபடு பொருட்களின் மொத்த நிறைக்கு சமம் என்று கூறும் விதி. சரியா, ஒரு வேதிவினை நடைபெறும் போது விளை பொருள் அப்படின்னா ஒரு A plus B, இதுதான் விளை பொருட்கள். சரியா, இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? A B அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அப்ப இந்த ஏயும் பியும் சேர்ந்து விளை பொருட்கள் நமக்கு கிடைக்குதுல்ல. இது இப்ப A 5 கிராம் அப்படி இருந்துச்சுன்னா B 5 கிராமா இருக்கும். அப்ப நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா 10 கிராமா தான் இருக்கும். இதுதான் இந்த சொல்றாங்க. ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகும் விளை பொருட்களின் மொத்த நிறையானது வினைபடு பொருட்களின் மொத்த நிறைக்கு சமம் என்று கூறும் விதி ஆற்றல் நிறை அழிவின்மை விதி. சரியா, நிறை அழிவின்மை விதி, மாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் பிரின்சிபிள். இதுதான் பொருண்மை நிறை அழிவின்மை விதினாலும் பொருண்மை அழிவின்மை விதினாலும் ஒன்னே தான். அதோட இன்னொரு நேம் தான் நிறை அழிவின்மை விதி. லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ் ஆர் கன்சர்வேஷன் பிரின்சிபிள் அப்படின்னாலும் மாஸ் கன்சர்வேஷன் பிரின்சிபிள்னாலும் ஒண்ணுதான். அந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா ஆற்றலை நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. நம்ம எந்த நிறையில வினைபடு பொருட்களை கொடுக்குறோமோ அதே இதுலதான் விளை பொருட்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
Next பாருங்க question number 14. Who among the following scientists propounded the law of constant ratio? பின்வரும் விஞ்ஞானிகளில் நிலையான விகித விதியை முன்மொழிந்தவர் யார்? அதாவது law of constant ratio மாறா விகித விதி. இந்த நிலையான விகித விதிக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறா விகித விதி. மாறா விகித விதியை முன்மொழிந்த சயின்டிஸ்ட் அறிவியலாளர் யாருன்னு கேட்கிறாங்க. ஜோசப் ப்ரௌஸ்ட். ஆப்ஷன் பி ஜோசப் ப்ரௌஸ்ட் தான் என்ன முன்மொழிந்திருக்காருன்னா மாறா விகித விதி, அதாவது நிலையான விகித விதியை முன்மொழிந்திருக்காரு. சரி, அதுல ஆண்டனி லவாய்சியர். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆண்டனி லவாய்சியர் என்ன முன்மொழிந்தார் அப்படின்னா formulated the law of conservation. நம்ம இப்போ போன क्वेश्चन படிச்ச law of conservation லாய முன்மொழிந்தது யார் அப்படின்னா ஆண்டனி லவாய்சியர். ஓகே, law of conservation, law of conservation law of conservation முன்மொழிந்தது ஆண்டனி லவாய்சியர். ஜோசப் ப்ரௌஸ்ட் எதை முன்மொழிந்திருக்காருன்னா மாறா விகித விதி, மாறா விகித விதி ஆர் நிலையான விகித விதி, நிலையான விகித விதி. விதி. ராபர்ட் ஃபாயில் அவர் எதை பற்றி கண்டுபிடிச்சாருன்னா he formulated the gases law. கேஸ் வாயுக்களின் விதியை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா அது ராபர்ட் ஃபாயில். ஓகே, கேசஸ் லா கண்டுபிடிச்சது யாரு? வாயுக்களின் விதி. அதுதான் ராபர்ட் ஃபாயில், வாயுக்களின் விதி. தென் ஜாக் சார்லஸ் எதை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா he formulated the relation between volume and temperature of the gas. அதாவது சார்லஸ் லா அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காரு. சார்லஸ் லா, சார்லஸ் லாவை அவரு கிரியேட் பண்ணிருக்காரு, டிரைவ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர், ரிலேஷன் பிட்வீன் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன் சொல்லியிருக்காரு சார்லஸ் லா. ஓகேவா, திரும்ப பாருங்க, பின்வரும் விஞ்ஞானிகளில் நிலையான விகித விதியை முன்மொழிந்தவர் யார்? ஆண்டனி லவாய்சியர். அவர் எதை முன்மொழிந்திருக்காருன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் லா. ஜோசப் ப்ரௌஸ்ட் மாறா விகித விதி ஆர் நிலையான விகித விதி. ராபர்ட் ஃபாயில் கேசியஸ் லா ஆர் வாயுக்களின் விதியை முன்மொழிந்திருக்காரு. தென் ஜாக் சார்லஸ் லா அப்படிங்கிற ஒரு லால ரிலேஷன் பிட்வீன் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சரை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ப்ரௌஸ்ட் மாறா விகித விதி ஆர் நிலையான விகித விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. The rule of constant ratio was given by. The rule of constant ratio நிலையான விகித விதியை வழங்கியது யார்? ஓகே, நிலையான அதே கொஸ்டின் தான் இன்னொரு மாடல்ல கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்க என்ன கேட்டாங்க, நிலையான பின்வரும் விஞ்ஞானிகளில் நிலையான விகித விதியை முன்மொழிந்தவர் யார்? அதே கொஸ்டின் தான், நிலையான விகித விதி வழங்கியது யார்? ஜோசப் ப்ரௌஸ்ட். ஓகே, நிலையான விகித விதியை வழங்கியது ஜோசப் ப்ரௌஸ்ட். இந்த நிலையான விகித விதின்னு சொல்லிற இடத்துல மாறா விகித விதியை வழங்கியவர் யாருன்னு கூட கேட்கலாம். ஓகே, ரெண்டுமே ஒரே விதி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. According to the law of constant proportion, நிலையான விகித விதியின்படி atoms of different elements in chemical matter have different mass and chemical properties. வேதியியல் பொருளில் உள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வெவ்வேறு நிறை மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன. Atoms combine in the ratio of small whole number to form compounds in chemical matter. முழு எண்களின் விகிதத்தில் அணுக்கள் ஒன்றிணைந்து வேதிப்பொருட்களில் சேர்மங்களை உருவாக்குகின்றன. In chemical matter, elements are always present in a fixed proportion of mass. வேதியியல் பொருளில் தனிமங்கள் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இருக்கும். Atoms in chemical matter are indivisible particles that cannot be formed or destroyed in a chemical reaction. வேதி பொருளில் உள்ள அணுக்கள் பிரிக்க முடியாத துகள்களாகும், அவற்றை வேதி வினையின் மூலம் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எதுக்கு கேட்டிருக்காங்க? நிலையான விதப்படி அதாவது மாறா விகித விதி என்ன கூறுது? அக்கார்டிங் டு த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் இது 4ல ஏதோ ஒண்ணுதான் மாறா விகித விதி கூறுது. ஓகேவா, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. மாறா விகித விதி என்ன சொல்லுது? According to law of constant proportion states
According to this law, each element of chemical compound is always found in a certain proportion. ஓகே, எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரு certain proportion, ஒரு குறிப்பிட்ட இதுல தான் கலந்து இருக்கும் அப்படின்னு இந்த விதி சொல்லுது. ஸோ இந்த ஆப்ஷன் சி பாருங்க, வேதியியல் பொருளில் தனிமங்கள் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இருக்கும். இது மட்டும்தான் என்ன சொல்லுது, இது மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷன். இதை தான் நம்ம மாறா விகித விதி அல்லது நிறை விகித விதி சொல்லுது. ஓகேவா, குறிப்பிட்ட விகிதத்தில் தான் எப்போதுமே தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றிணைந்து தான் சேர்மங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. மற்ற 3 ஆப்ஷனும் முழு எண்களின் விகிதத்தில், இந்த 3 ஆப்ஷனுமே என்னதுன்னா டால்டன் அட்டாமிக் தியரியில வர ஆப்ஷன். ஓகே, டால்டனின் கொள்கைகள் தான் மற்ற 3 ஆப்ஷன். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா மாறா விகித நிலையான விகித விதியின் படி in chemical matter elements are always present in a fixed proportion of mass. வேதியியல் பொருளில் தனிமங்கள் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் தான் இருக்கும். Then question number 17. According to which of the following rules a given chemical substance always contain the same element that are combined in definite proportion by weight? பின்வரும் விதிகளில் எந்த விதியின்படி கொடுக்கப்பட்ட வேதிப்பொருள் எப்போதும் எடையால் திட்டவட்டமான விகிதத்தில் இணைக்கப்பட்ட அதே கூறுகளை கொண்டுள்ளது? பாருங்க, கரெக்டா பாருங்க. லாஸ்ட் 16th கொஸ்டின்ல இருக்கிற ஆன்சர் ஆப்ஷனை தான் இப்போ கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதே ஆப்ஷன். பின்வரும் எந்த விதிகளின்படி கொடுக்கப்பட்ட வேதிப்பொருள் எப்போதும் எடையால் திட்டவட்டமான விகிதத்தில் இணைக்கப்பட்ட அதே கூறுகளை கொண்டுள்ளதுன்னா எந்த விதி? நிலையான விகித விதி. ஓகே, என்ன விதி? லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரேஷியோ. இதுதான் கொஸ்டினா கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கறாங்க, இல்ல கொஸ்டின்ல இருந்து அந்த ஆன்சரையும் கேட்கறாங்க. ஓகே, கரெக்டா ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப அவங்க கேட்கறாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 18. All samples of carbon dioxide contain carbon and oxygen in mass ratio 3:8. This is an agreement with the rule of. Okay, கார்பன் டை ஆக்சைடின் அனைத்து மாதிரிகளும் 3:8 என்ற நிறை விகிதத்தில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனை கொண்டிருக்கின்றன. இது டேஸ் விதிக்கு உட்பட்டவை. போன கொஸ்டின்ல என்னதான் படிச்சோம், ஒவ்வொரு தனிமங்களும் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இருக்கும்னு படிச்சோம்ல. அப்ப கார்பன் டை ஆக்சைடு கிரியேட் ஆகும்போது கார்பன் 3%, ஆக்சிஜன் 8% இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன கிரியேட் ஆகும்? CO2, கார்பன் டை ஆக்சைடு கிரியேட் ஆகுமா? சோ இது எந்த லா இதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? ஆப்ஷன் ஏ கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஆர் நிறை அழிவின்மை விதியா, இல்ல கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் மாறா விகித விதியா, மியூச்சுவல் ப்ரொபோர்ஷன் பரஸ்பர விகிதமா, ஆர் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆர் ஆற்றல் பாதுகாப்பா? ஒரே விகிதத்தில் அமைந்திருக்கும் அப்படின்னு எந்த லா நமக்கு கூறுது அப்படின்னு கேட்டா கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் மாறா விகித விதி தான் கூறுது. ஓகே, மாறா விகித விதி. Then question number 19. Dalton's theory was based on which rule? Dalton's theory was based on which rule? டால்டனின் கோட்பாடு எந்த விதியை அடிப்படையாக கொண்டது? ஓகே, டால்டன் அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட். அவரு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் லா அண்ட் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரேஷியோ, பொருண்மை அழிவின்மை விதி அண்ட் மாறா விகித விதி, அந்த 2 விதியுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஓகே, அந்த பொருட்களை பற்றி, பொருட்களின் நிலைகளை பற்றி கரெக்டான டெஃபினிஷன் கொடுக்காததுனால டால்டன் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் அதை பற்றி ரிசர்ச் பண்ணாரு. ஓகேவா, அதை ரிசர்ச் பண்ணி அவர் ஒரு கொஞ்சம் கொள்கைகளை கொடுத்திருக்காரு. அணு கொள்கைகள் இதுதான், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவரை கொடுத்திருக்காங்க. அதுதான் அது அவரோட எந்த விதியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதியியல் கூடுகை விதி, கெமிக்கல் காம்பினேஷன் விதியை அடிப்படையாக கொண்டதுதான் அவரோட விதி. ஓகே, அப்போ பிக்சட் ரேஷியோ கிடையாது, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் உந்தம் அழிவின்மை கிடையாது, ஆற்றல் அழிவின்மை விதி கிடையாது. அப்ப டால்டனின் கோட்பாடு எந்த விதியை அடிப்படையாக கொண்டது? கெமிக்கல் காம்பினேஷன், அதாவது வேதியியல் கூடுகை. Then question number 20. Dalton's atomic theory provides an explanation for which of the following? டால்டனின் அணு கோட்பாடு பின்வருவனற்றில் எதற்கு விளக்கம் அளிக்கிறது? டால்டனின் அணு கோட்பாடு பின்வருவனற்றில் எதற்கு விளக்கம் அளிக்கிறது? ஆப்ஷன் ஏ பாருங்க, லா ஆஃப் மாஸ் கன்சர்வேஷன் அண்ட் கெமிக்கல் காம்பினேஷன், ஆற்றல் அழிவின்மை மற்றும் வேதியியல் கூடுகை. ஆப்ஷன் பி லா ஆஃப் மாஸ் கன்சர்வேஷன் அண்ட் ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன், ஆற்றல் அழிவின்மை மற்றும் நிலையான விகித விதி.
Third, law of chemical combination or definite ratio, வேதியியல் கூடுகை மற்றும் மாறா விகித விதி. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, law of fixed proportion and chemical combination, நிலையான விகிதங்கள் மற்றும் வேதியியல் கூடுகை. டால்டன்ஸோட கோட்பாடு எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றல் அழிவின்மை விதியும் நிலையான விகித விதியும். ஆற்றல் அழிவின்மை அதாவது ஆற்றல் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரேஷியோ லா அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் மாவோட பொறுத்து தான் இந்த டால்டனின் அணு கோட்பாடு விளக்கம் அளிக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் law of mass conservation and fixed, option B, law of mass conservation and fixed proportion, ஆற்றல் அழிவின்மை மற்றும் நிலையான விகித விதியை, இந்த ரெண்டு விதிக்கும் தான் டால்டனோட அணு கோட்பாடு விளக்கம் அளிக்கிறது. பிகாஸ் இந்த ரெண்டு விளக்கம் விதியும் தான் ஒரு சரியான டெஃபினிஷன், அதாவது விளக்கம் தராததுனால டால்டன் சொல்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த ரெண்டுக்குமே விளக்கம் கண்டுபிடித்திருக்காரு. Then question number 21, which of the following statement is correct according to Dalton's method? டால்டனின் முறைப்படி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? டால்டனின் முறைப்படி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, டால்டன் சில கொள்கைகள் கூறியிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, all matter is made up of very tiny particles called atoms அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லா மூலக்கூறுகளும் சிறிய அணுக்கள் எனப்படும் சிறிய துகள்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்காரு. Then atoms are indivisible particles which cannot be created or destroyed in chemical reaction அப்படின்னு சொல்லியிருக்காரு. அணுக்கு எந்த ஒரு வேதிவினையின் போது அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு டால்டன் சொல்லியிருக்காரு. Then atoms are different element are identical in mass and chemical proportion சொல்லியிருக்காரு. Then atoms of different element have different mass and chemical properties இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, இதெல்லாம் டால்டனின் அணு கோட்பாடு. இதுல இந்த பின்வரும் கூற்றுகளில் எது அவர் சொன்னது சரியா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the molecule of the same element have the same atomic mass and size but are not the same chemical nature. ஒரே தனிமங்களின் மூலக்கூறுகள் ஒரே அணுநிறை மற்றும் அளவை கொண்டிருக்கின்றன, ஆனால் அவை ஒரே வேதியியல் தன்மை கொண்டவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆப்ஷன் B என்ன சொல்லியிருக்காருன்னா, a molecule is divisible into proton, electron and neutron. ஒரு மூலக்கூறு புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் என வகுக்கப்படுகிறது. Then third option, the atomic mass of molecule of the same element is different. ஒரே தனிமங்களின் மூலக்கூறின் அணுநிறை வேறுபட்டது. லாஸ்ட் ஆப்ஷன், atoms are indivisible particles of matter. அணுக்கள் பொருளின் பிரிக்க முடியாத துகள்கள். டால்டன் இந்த 4 ஆப்ஷன்ல எதை பற்றிய டால்டன் சொல்லியிருக்காரு? டால்டனோட அணு கோட்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஆப்ஷன், atoms are indivisible particles of matter. அணுக்கள் பொருளின் பிரிக்க முடியாத துகள்கள் அப்படின்னு ஸ்ட்ராங்கா டால்டன் சொல்லியிருக்காரு. ஓகேவா, atoms are indivisible, பிரிக்க முடியாத துகள்கள் அப்படின்னு டால்டன் சொல்லியிருக்காரு. ஸோ correct option is option D. Then question number 22, which of the following is not a concept of Dalton atomic theory? பின்வருவனற்றில் எது டால்டனின் அணு கோட்பாட்டின் கருத்து அல்ல? பாருங்க, எது கருத்து அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, atom, first option பாருங்க, atoms of different elements have different mass and chemical properties. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வெவ்வேறு நிறை மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவர் சொல்லியிருக்காரா? ஆமா, சொல்லியிருக்காரு. சரியா, அனைத்து பொருட்களும் இல்ல சொல்லல. அப்படி வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வெவ்வேறு நிறை மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன சொல்லல. இதன் அணுக்கள் சிறிய முழு எண்களின் விகிதத்தில் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன அப்படின்னும் டால்டன் சொல்லல. சரியா, இதன் அணுக்கள் கண்ணுக்கு தெரியாத துகள்கள், அவை வேதியியல் எதிர்வினையில் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. கண்ணுக்கு தெரியாத துகள் வேதியினையில் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு அவர் சொல்லல. சரியா, லாஸ்ட் பாருங்க, அனைத்து பொருட்களும் மூலக்கூறுகள் எனப்படும் சிறிய துகள்களால் ஆனவை. ஓகே, சாரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, அணுக்கள் கண்ணுக்கு தெரியாத துகள்கள், அவை வேதியியல் எதிர்வினையில் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது.
Then the fourth option, அனைத்து பொருட்களும் மூலக்கூறுகள் எனப்படும் சிறிய துகள்களால் ஆனவை. அனைத்து பொருட்களும் மூலக்கூறுகள் எனப்படும் சிறிய துகள்களால் ஆனவை. ஓகே, இதுதான் டால்டன் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி, all the substances are made up of small particles. ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் மூலக்கூறுகள் கிடையாது, அணுக்கள் அப்படின்னு தான் டால்டன் சொல்லியிருப்பாங்க. அனைத்து பொருட்களும் அணுக்கள் எனப்படும் சிறிய மூலக்கூறு. ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். பாருங்க, அணுக்கள் கண்ணுக்கு தெரியாத துகள்கள், அவை வேதியியல் எதிர்வினையில் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அணுக்களை நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது, அவைகிட்ட நம்ம ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 23. Who among the following told about the indivisibility of an atom? பின்வருவனவற்றில் அணுவின் பிரிக்க முடியாத தன்மை பற்றி கூறியவர் யார்? இதுல அணுவை பிரிக்க முடியாது அப்படின்னு யாரு சொன்னாங்க அப்படின்னா டால்டன். சரியா? 23 டால்டன் தான் அணுவை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then question number 24. Which postulate the Dalton atomic theory is the result of mass conservation law? டால்டனின் அணு கோட்பாடின் எந்த கோட்பாடு நிறை அழிவின்மை விதியின் விளைவாகும்? நிறை அழிவின்மை விதி, கன்சர்வேஷன், மாஸ் கன்சர்வேஷன் லாவோட விளைவு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க, atoms join in proportion to small whole number to form compounds. சிறிய முழு எண்களின் விகிதத்தில் அணுக்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன அப்படின்னு அது இல்லை. சரியா? Atoms of different elements have different and chemical properties. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வெவ்வேறு நிறை மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன. Then all matters is made up of tiny particles called atoms. அனைத்து பொருட்களும் அணுக்கள் எனப்படும் துகள்களால் ஆனது. Then atoms of indivisible particles that cannot be produced or destroyed by any chemical reaction. அணுக்கள் கண்ணுக்கு தெரியாத துகள்கள், அவற்றை எந்த வேதிவினைகளாலும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. கரெக்ட். இதுதான் என்னது மாஸ் ஆஃப் கன்சர்வேஷன்ல, இதுதான் பொருண்மை அழிவின்மை விதியோட டெஃபினிஷன். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்க கொஸ்டின் பாருங்க, டால்டனின் அணு கோட்பாடின் எந்த கோட்பாடு நிறை அழிவின்மை விதியின் விளைவாகும்? நிறை அழிவின்மை. ஸோ நிறை அழிவின்மை அப்படின்னா மாஸ் ஆஃப் கன்சர்வேஷன்ல என்ன சொல்லுதுன்னா அனைத்து அணுக்கள் கண்ணுக்கு தெரியாத துகள்கள், அவற்றை எந்த வேதிவினைகளாலும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Then question number 25. Dash propose that each element has particular atomic mass. Dash ஒவ்வொரு தனிமத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அணுநிறை இருப்பதாக யாரால் முன்மொழியப்பட்டது? யாரு ஒவ்வொரு தனிமத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அணுநிறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா டால்டன். சரியா? டால்டன். So thanks for watching.